டாக்டர் சாந்தி ரவீந்திரநாத் நம்முடைய இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர். ஏற்கனவே இன்னும் அக்னி நட்சத்திரமே வரல, ஆனால் அதுக்கு முன்னாடியே வெப்பம் அலை வீசுகிறது. பல்வேறு இடங்களில் தாங்க முடியாத வெப்பம் அதிகரித்திருக்கிறது. பொதுமக்கள் வெளியில் போகணும்னு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இல்லை அப்படிங்கிறது தான் தற்பொழுது கள நிலவரமாக இருக்குது. இந்த நிலையில் இன்னும் 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் என்னென்ன? பொதுமக்கள் உடனடியாக என்னன்னா, இப்ப எல்லா குழந்தைங்களுக்கு தான் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அதனால வெளியில விளையாடணும் அப்படிங்கிற எண்ணம் குழந்தைகள் மத்தியில வருவது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒன்று. இருந்தாலும் குழந்தைங்களை வெளியில அனுப்பிச்சு விளையாட வரும் பொழுது காலையில நேரங்கள்ல ரொம்ப ஏர்லியர் மார்னிங்ல அந்த டைம்ல 6 மணி 9 மணிக்குள்ளார வெளியில போயிட்டு விளையாடுறது. அதுக்கப்புறம் மாலையில நல்ல வெயில் தாழ்ந்த பிறகுதான் அவங்க விளையாட அனுப்பணும். ஏன்னா நமக்கே தெரியும், சமீபத்துல கூட ஒரு பையன் விளையாடுற இடத்துல சுருண்டு விழுந்து இறந்து என்று கேள்விப்பட்டோம். ஸோ நம்ம குழந்தைங்க வெயிலுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஹீட் ஸ்ட்ரோக்கு, வெப்ப மயக்கம், அந்த வெப்ப அசதி, அந்த ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் ஃபெட்டிக், ஹீட் எக்ஸாஷன், இது போன்ற பல வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது எல்லாத்துக்கும் தலைவலி, மயக்கம், வேர்த்து கொட்டுறது, அந்த அதிகமான அசதி, இந்த மாதிரி இருக்கும் பொழுது எது ரொம்ப சீரியஸான விஷயம், எப்போ சீரியஸா போகுது அப்படிங்கிற அந்த லைன் ஆஃப் டிமார்கேஷன் என்கின்ற மாறுபாடு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதுனால முடிந்தவரை 11 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் யாரும் வெளியில போக கூடாது. போகிறது தவிர்க்க வேண்டும். வேற வழியே இல்லைன்னா நல்ல ஒரு கதராடையை லூசா அணிந்து கொண்டு ஒரு வெள்ளை கலர் கொடை எடுத்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் எடுத்துட்டே போயிடணும். ஏன்னா நான் போற இடத்துல எனக்கு தண்ணி கிடைக்கல, நான் தண்ணிக்காக அலைஞ்சேன் அப்படின்ற மாதிரியான நிலை ஏற்படக்கூடாது. 11 மணில இருந்து 3:30 மணி வரை வெளியில போத தவிர்க்க வேண்டும். வேறு வழியின்றி செல்லும் பொழுது தளர்வான பருத்தி ஆடைகள், வெள்ளை கலர் கொடை, அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு போகணும். வெளியில மோர், இளநீர் ஆகிய விஷயங்களை குடிக்கலாம். பழங்களை எடுத்துட்டு போயிட்டு பழங்களை சாப்பிடுவது, வெள்ளரிக்காய், தர்பூசணி போன்ற நீர்ச்சத்து உள்ள விஷயங்களை சாப்பிடுவது ரொம்ப நல்லது. உடம்புல தண்ணி சத்து, உப்பு சத்து குறைவது அதுதான் மிக மிக பிரச்சனையா இருக்கும். அதை தவிர்க்க வேண்டும். அதற்கு தவிர்ப்பதற்கு தண்ணீர் குடிப்பதும், உப்பு போட்டு மோர், நீராகாரம் அல்லது எலுமிச்சை ஜூஸ் போன்ற விஷயங்களை குடிப்பது எளிமையாக இருக்கும். அதே நேரத்தில் இது நீங்களே குறிப்பிட்டீங்க, இன்னும் மே மாசம் வரல, அக்னி நட்சத்திரம் வரல அப்படின்னு. இது புவி வெப்பமயமாதல் தான் மிக முக்கியமான காரணம். இந்த நேரத்துல ஏன் இது மாதிரியான ஏற்படுகிறது, இதை எப்படி தவிர்ப்பதற்கு தனிநபரா நம்ம என்ன செய்ய முடியும், சமுதாயமா என்ன செய்ய முடியும், அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு டிஸ்கஷனும் வரணும். வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்பதை விட இந்த எண்ணெய் இஃபெக்ட், அந்த குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வீட்டுல தான் இருக்காங்க, எல்நைனோ லானைனு சதன் ஆசிலேஷன் போன்ற இந்த புவி வெப்பமயமாதலுடைய காரணிகள், அதற்கான தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் என்ன என்பதற்கான அதை பத்தி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்தணும். வெளியில போக வேண்டாம், வீட்டுல இருக்கும்போது வீட்டுல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறதே நம்ம பார்க்க வேண்டும். இதுதான் அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையை வராமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க முடியும். பல இடங்களில் ஈரோடுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அதிக அளவு எண்ணிக்கையில வெப்பம் பதிவாயிருக்கிறது இந்தியாவிலே அப்படின்னு பார்க்கின்றோம். ஆகவே தடுப்பு நடவடிக்கையையும் சூழலியல் பிரச்சனை பற்றி அதை பற்றி தெரிந்து கொள்வது, அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை என்ன செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய காலகட்டமாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி டாக்டர். இணைப்பில் பல்வேறு பார்வைகளை, அறிவுறுத்தல்களை வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.